அல்ல போன பாட்டா போடுறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாகன விரும்பிகளில் இந்த செக்மெண்ட்டில் ப்ளூ ஃப்ரேம் யமஹா விவிஎல் மோட்டார்ஸ் காரைக்குடி ஷோரூம்க்கு வந்துருக்கோம். இந்த ஷோரூமில் வந்து நிறையா டூ வீலர்ஸ் இருக்குது. அது பைக்ஸ் தனியாக, ஸ்கூட்டி தனியாக இருக்குது. அதனால் வந்து ஒரு பைக்கும் ஒரு ஸ்கூட்டியும் இண்டிவிஜுவலாக அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன, எந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்திருக்கு, சேல்ஸ் எப்படி போய்கிருக்கு, அண்ட் ஆஃபர்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்ட்டாக அந்த செக்மெண்ட்டை பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். யமஹா எஃபிசெட் எக்ஸ் பைக்கினுடைய சிறப்பு அம்சங்கள் 149 cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், 4 ஸ்ட்ரோக்கு, 2 வால்வு, SOHCன்னு சொல்லப்படுற சிங்கிள் ஓவர் ஹீட்டர் கேம் சாஃப்ட் இன்ஜின், ஏர் கூலிங் சிஸ்டம் தான், TCIன்னு சொல்லப்படுற டிரான்சிஸ்டர் கண்ட்ரோல் இக்னிஷன் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டு தான். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையும் 10 லிட்ரு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து BS6 எமிஷன் கண்ட்ரோல் நாம்ஸுக்கு உட்பட்டு வர காரணத்தினால இங்கே கார்பரேட்டருக்கு வேலையே கிடையாது. அது போக BS6 PS2 எமிஷன் கண்ட்ரோல் நாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். E20 அப்படின்னு சொல்லுவாங்க, எனர்ஜி எஃபிஷியன்சி 20, இல்லை வந்து பிளெண்டட் எத்தனாலோட யூசேஜ் வந்து 20% அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூயலை வந்து கேசோலின் அப்படின்னு பெட்ரோலை சொல்லுவாங்க. இதில் வந்து பாரத் ஸ்டாண்டர்ட் நாம்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரோல் ஃபியூயலோட இந்த எத்தனாலையும் கலந்து அடிச்சு விட்ருவாங்க. அந்த நாம்ஸு தான் இந்த BS6 PS2 நாம்ஸு E20 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 0.3 Nm அட் 5500 RPMல மேக்ஸிமம் டார்க்கும், 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸும். டயர், சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரையும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக் இருக்குது. அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டில் ABSன்னு சொல்ல போகிற ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வெட் மல்டிபிள் டிஸ்க் கிளச்சு, கான்ஸ்டன்ட் மெஸ் 5-ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், கியர் பாக்ஸு, ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக், ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய லைட்டிங் சிஸ்டம் பொறுத்தவரையும் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்டு, பிரேக் டைல் லைட்டும் LEDயில் தான் இருக்குது. DRLன்னு சொல்லப்படுற டே டைம் ரன்னிங் லைட்ஸும் LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக்கு, அதனால் இங்கே வந்து உங்களுக்கு ஹேலஜனுக்கு வேலையே இல்லை. நெகட்டிவ் LCD இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், இந்த கிளாக்கு, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. எக்கோ இண்டிகேட்டர்ஸ், பவர் சாக்கெட், ப்ளூடூத்து, சைட் ஸ்டாண்ட், இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்சு, இது எல்லாத்தையுமே பைக்கினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக் கீ ஃபீச்சராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் யமஹா எஃபிசெட் எக்ஸ் பைக்கினுடைய ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரையும் 1,37,000 ரூபாய் 1,41,500 இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். பைக்கினுடைய கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ப்ளூ ஸ்கொயர் யமஹா விவிஎல் மோட்டார்ஸ் காரைக்குடி வி வீரபாண்டியன் சார், General Manager of VVL Motors Blue Square Yamaha Karaikudi V Vignesh Anand sir, Sales Manager of Blue Square Yamaha VVL Motors Karaikudi M Vigneswaran sir. Showroom oda contact details na description la pin பண்ணிருக்கேன், நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம். Also for more automobile information just hit the subscribe button. Until then it's time here and signing off.